நேயர்களே, சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து பூமியை நோக்கிய தனது பயணத்தை தொடங்கியிருக்கின்றனர் சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட 4 விண்வெளி ஆர்வலர்களும். அடுத்த 17 மணி நேரம் அவர்களுடைய பயணமானது இருக்க போகிறது. சரியாக நாளை காலை அதிகாலை 3:27 மணிக்கு அவர்கள் பூமியில் தரையிறங்க இருக்கிறார்கள். இந்த 17 மணி நேர நீண்ட நெடிய பயணம் உற்று நோக்க வேண்டியது கடும் சவால்களுக்கு இடையே பல்வேறு தடைகளை தாண்டி சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோர் வெற்றிகரமாக தங்களது பயணத்தை தொடங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் கவியரசு நம்மோடு இணைப்பில் இணைகிறார். கவியரசு, மீண்டும் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. இப்போ விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து பிரிஞ்சு போய் ஒரு துகளா நம்மளோட கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு விலகி போயிருக்குது அந்த கேப்சூல், அந்த விண்கலம். எப்பொழுது இது பூமியுடைய சுற்றுவட்ட பாதையை நெருங்க இருக்கிறது? இந்த 17 மணி நேரத்துல பெரும்பாலான நேரம் எதற்கு செலவிட இருக்க போறாங்க? பார்த்திபன், இல்ல இப்ப பூமியோட சுற்றுவட்ட பாதையில தான் அந்த க்ரூ டிராகனும் சுத்திக்கிட்டு இருக்கு. இனிஷியலா என்ன பண்ணிருக்காங்கன்னா அதோடைய வேகத்தை மட்டும், அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுடைய வேகத்தை டிஸ்டர்ப் பண்ணாம க்ரூவோடைய வெலாசிட்டியை மட்டும் கம்மி பண்ணிருக்காங்க. அது மூலமா அதோடைய தொலைவு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோடைய தொலைவை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒண்ணு மோதிடக்கூடாது. சோ அதனால அந்த தொலைவை மட்டும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருப்பாங்க. அடுத்தது முடிந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்பிட்டை டவுன் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா டவுன் பண்ணாதான் மோதாம இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. சோ அடுத்தது டவுன் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் அந்த இதுலயே தான் சுத்திக்கிட்டு இருக்கோம், ஆர்பிட்லயே தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த ஆர்பிட்ல எப்ப வேணாலும் நம்ம எக்ஸிகியூஷன் பண்ணலாம். இருந்தாலும் கரெக்டான காற்று திசைகள் இல்ல மற்ற பேராமீட்டர்ஸ், இந்த விஷயங்கள்லாம் அவங்க உற்று நோக்குவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க எந்த டயத்துல டிஆர்பிட் பண்ணா கரெக்டா புளோரிடா மாகாணத்துல தரையிறங்க முடியுங்கிறத கால்குலேட் பண்ணுவாங்க. மீன்வைல் கிரவுண்ட்ல அதுக்கு தேவையான எல்லா நடவடிக்கையும் எடுப்பாங்க. சோ நமக்கு தெரியும் இல்லையா, பூமியோட விட்டமே பெருசு. சோ எந்த இடத்துல கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணா எந்த இடத்துல அவங்க தரையிறங்கணும் அப்படிங்கறது தான் இந்த 17 மணி நேரம் அவங்க இது பண்ணுவாங்க, ப்ரொசீஜர் செக் பண்ணுவாங்க. தரையிறங்க முன்னாடி எல்லா சப்சிஸ்டமும், அதாவது அந்த க்ரூ 9ல இருக்கிற டிராகன் இதுல கேப்சூல்ல இருக்கிற எல்லா சிஸ்டமும் சிறப்பா செயல்படுதான்னு செக்கிங் மெஷர்ஸ் எடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு 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 இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க மூவ் பண்ணணும்னா அதற்கு தேவையான சப்சிஸ்டமும் அதற்கு தேவையான கைரோஸ்கோப் சென்சார்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. கைரோஸ்கோப், ஆக்சிலரோமீட்டர், இந்த மாதிரி சென்சார்ஸ் எல்லாம் இருக்கு. இதை எல்லாமே தரவா செக் பண்ணுவாங்க இந்த 17 மணி நேரத்துல. ஏன்னா எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி எந்த ப்ரொசீஜர் மட்டும்தான் இந்த 17 மணி நேரம் கண்டிப்பா போகுது. இந்த முடிச்சதுக்கு அப்புறம் தான் டிஆர்பிட் பர்ன் பண்ணுவாங்க. டிஆர்பிட் பர்ன் பண்ணதுக்கு அப்புறம் வளிமண்டலத்துல உள்ள வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அதோடைய மத்த தரையிறங்குற ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே பார்த்துக்கும். பார்த்திபன், கவியரசு, இப்போ உங்க தரையிறங்க போறது தரை பரப்புலையா இல்ல கடல் பரப்புலையா, பாராஷூட் மூலமா தான் கடைசியில் அதோட வேகத்தை குறைக்க போறாங்கன்றது போது அந்த ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது? பார்த்திபன், அது முக்கியமான ஒரு கேள்விதான் இது. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ரஷ்யாவில இருந்து வரவங்க எல்லாருமே அவங்க தரையில தான் லேண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கடல் பரப்பு ஒன்றும் பெருசா இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ரஷ்யன் காஸ்மோனட்ஸ் இல்ல சோயூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தரையில லேண்ட் ஆகும். அமெரிக்கா இல்ல நம்ம இந்தியா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு கடல் பரப்பு அதிகமா இருக்கு. பொதுவா கடல் பரப்புல இறங்குறது ஒரு நல்ல ஒரு ப்ரொசீஜர். ஏன்னா அவங்களுடைய இம்பாக்ட் இருக்கு இல்லையா, மோதிரோடைய அந்த ஃபோர்ஸ் கடல் தண்ணியில பண்ணும்போது அது கொஞ்சம் இம்பாக்ட் அதிகமா வாங்கிக்கும். அதனால விண்வெளி வீரர்களுக்கு பெரிய ஒரு அதிர்வோ இல்ல பெரிய ஒரு வலியோ ஏற்படாது. அதனால கடல்ல இது பண்றதுதான் ஒரு நல்ல ப்ரொசீஜர். பட் ஆனா என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, கடலோடைய வேகம், அந்த தண்ணியோட வேகம் அதிகமா இருந்ததுன்னா எந்த இடத்துல லேண்ட் ஆகுதோ அவங்கள போய் ரெக்கவர் பண்றதுக்குள்ள வேற எங்கேயாவது போயிடும். சோ அது ஒரு சின்ன ஒரு கிரிட்டிக்கல் இருக்கு. அப்படி இல்லைன்னா தட்பவெப்பநிலை சூழ்நிலை காரணமாக இல்ல காற்றுடைய வேகம் காரணமாக தரையில இறங்கும் போது கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் இருக்கும். கடல்ல இறங்குறது டிஃபிகல்டிஸ் இருக்கும். என்னதான் இருந்தாலும் கடல் மேல இறங்குறது ஒரு நல்ல ப்ரொசீஜர். அது ஒரு சேஃபான மெத்தடும் கூட. திருப்பாத்திதான். ரைட், நன்றி கவியரசு. இணைப்பிலிருந்து பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு. நேயர்களே, பூமியை நோக்கிய தனது பயணத்தை தொடங்கிவிட்டார் சுனிதா வில்லியம்ஸ். அவரோட புச் வில்மோர் உள்ளிட்ட 3 விண்வெளி வீரர்களும் இருக்கிறார்கள். இன்னும் 16 மணி நேரம் இருக்கிறது அவர்களுடைய இந்த பயணமானது முடிவதற்கு. அதன் பிறகு நாளை அதிகாலை 3:27 மணிக்கு சரியாக அவர்கள் தரையிறக்கப்பட இருக்கிறார்கள். கடந்த 9 மாதங்களாக சுனிதா வில்லியம்ஸும் புச் வில்மோரும் காத்திருந்ததற்கு தற்பொழுது பலன் கிடைத்திருக்கிறது. பூமியில் தரையிறங்க இருக்கிறார்கள், தங்கள் குடும்பத்தோடு ஒன்றிணைய இருக்கிறார்கள் என்பதை உலகம்
உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணமாக இது மாறி இருக்கிறது. தற்போது ஒரு சிறு இடைவேளைக்கான நேரம். இடைவேளைக்கு பிறகு தந்தியின் செய்திகள் தொடரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.